Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணாததுனால நம்ம நிறைய பேர் அதை மறந்தே போயிருப்போம். அது என்னென்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப் வேலைகளை டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி டீ போட்ட பாத்திரத்தை கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சி கழுவுவோம். இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம டீ போட்ட பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்க டீ தூளை வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம். டீ போட்டு முடித்ததும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீ தூளை நீங்கள் அந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பாத்திரத்தில் எந்த கரையும் இல்லை. இப்போ இனிமேல் இதை நீங்கள் எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாம். எந்த ஸ்க்ரப்பரும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம டீ போட்ட பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டோம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே டைம் சேவிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பச்சை மிளகாவை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். எப்போவுமே பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காம்பு பகுதி தான் ஃபஸ்ட்டு கெட்டு போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பச்சை மிளகாவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி காம்பை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த மிளகாவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மிளகாலையும் அந்த மஞ்சத்தூள் படணும். வேணும்னா நீங்கள் பாக்ஸோட பேஸ்லையும் டாப்லையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் எப்போவுமே இந்த மாதிரி 2-3 டைப் நைஃப் வச்சுருப்போம். இந்த நைஃபை எப்படி ரொம்பவே சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம புதுசாக செலவு பண்ணி எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல. இந்த மாதிரி காலியான ஒரு பேஸ்ட்டோட கவரை வச்சு தான் ஈஸியாக ஸ்டோர் பண்ண போகிறோம். பேஸ்ட் கவரில் இருக்க டாப் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த கவரில் ஒட்டிகிட்டு இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்க கத்தி எல்லாத்தையும் அந்த கவரில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் கத்தி எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கவரை கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் கத்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ரொம்பவே சேஃபாக இருக்கும். $1 கூட செலவு பண்ணாமல் தூக்கி போடுற பேஸ்ட்டோட கவரை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக கத்திக்கு கவர் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டிவி ரிமோட், ஏசி ரிமோட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த ரிமோட்டில் போட்டிருக்க பேட்ரிஸை நீங்கள் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் அது நல்லா ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அந்த பேட்ரியில் இருக்க ஆசிட் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ரிமோட்டில் இருக்க பேட்ரிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் டார்ச் லைட் அதுக்கப்புறமா டாய்ஸ்லையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் பேட்ரிஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 டேஸ் இப்போ நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் அந்த திங்ஸில் இருக்க பேட்ரிஸ் எல்லாம் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட டிவைஸும் சேஃபாக இருக்கும், பேட்ரியும் சேஃபாக இருக்கும். இந்த பேட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஏர்டைட்டான ஜிப்லாக் கவரில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் பேக்கெட் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். நம்ம பேட்ரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த ஜிப்லாக் கவருக்குள்ளேயே அந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்டையும் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பேட்ரி அப்படியே இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம்.
நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தங்கத்தோடோட திருகாணி பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டைட் பண்ணி விட்டாலும் ஒரு சில டைம் அது லூஸாக கலண்டுட்டு வந்துடும். பர்டிகுலராக சின்ன பசங்க போட்டிருக்க தோடோட திருகாணி அந்த மாதிரி லூஸ் ஆச்சுன்னா ஈஸியாகவே அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி திருகாணி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு பூண்டு பல்லை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பூண்டு பல்லில் உங்களோட திருகாணியை குத்தி விட்டுருங்க. அந்த திருகாணி ஃபுல்லாகவே அந்த பூண்டுக்குள்ளே இன்சர்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 to 10 minutes அப்படியே அந்த திருகாணி பூண்டுலேயே இருக்கட்டும். 5 minutesக்கு அப்புறமா இப்போ நம்ம திருகாணியை பூண்டுலேருந்து எடுத்து எப்பவும் போல் நம்ம தோடுக்கு பின்னாடி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளோட திருகாணி ரொம்பவே டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்களாம் அந்த திருகாணியை கலட்டுற வரைக்கும் அது கொஞ்சம் கூட லூஸ் ஆகவே ஆகாது. மாதம் ஒரு வாட்டி தோடை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி திருகாணியை பூண்டுக்கு பின்னாடி ஒரு 5 minutes குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோடில் இந்த திருகாணியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தோடு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம பாக்கெட்ஸை செக் பண்ணாமையே மிஷினில் துணியை போட்டு வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அதில் பணம் இருந்த விஷயம். ஸோ அதில் இருந்த பணம்லாம் இந்த மாதிரி தான் சுருங்கி போயிருக்கும். இப்போது இந்த பணத்தில் இருக்க சுருக்கத்தை எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ இல்லைனா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் பணத்தை வச்சுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அந்த பணத்தில் இருக்க ஈரம் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும். இப்போ ஒரு திக்கான புக் இல்லைனா டைரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் நான் இப்போது இந்த சுருங்கி போன பணத்தை வைக்க போகிறேன். இப்போ இந்த டைரியை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours அப்படியே வச்சிடலாம். 2 hours அப்புறமா நம்மளோட டைரியை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பணத்தை எடுத்து பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கான பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கான பாத்திரத்து மேலே எல்லா இடமும் கவர் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 minutes அந்த மாவை அப்படியே அந்த பாத்திரத்தில் ஊற விட்டுருங்க. 5 minutesல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் அந்த பாத்திரத்தை தொடச்சி எடுக்கும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக எல்லா எண்ணெய் பிசுக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம நான்வெஜ் சமைச்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரத்தில் ரிமூவ் ஆகிடாது. அந்த மாதிரி டைமில் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு எப்பவும் போல் நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணினா போதும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட நான்வெஜ் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் இப்போது டிஷ்வாஷ் லிக்விட்க்கு பதிலாக கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேனில் கொஞ்சம் கூட நான்வெஜ் ஸ்மெல்லும் இல்லை, எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயே இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சு போய் தான் இருக்கும். அதை எப்படி நம்ம திரும்பவும் ரவுண்ட் ஷேப்புக்கு ஈஸியாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கிறேன். டம்ளரை கமுத்து போட்டுட்டு இப்போது நம்மளோட வளையலை அந்த டம்ளரோட பேக் சைடில் உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த வளையல் வந்து டம்ளரோட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த டம்ளரை இந்த மாதிரி தரையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்கள் வளையல் எவ்வளோ நெளிஞ்சிருந்தாலும் ஈஸியாகவே திரும்பவும் ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். பாருங்க, நம்மளோட வளையல் இப்போது திரும்பவும் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சு. தங்கம், வெள்ளி, கவரிங்னு எந்த வளையல் நெளிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக திரும்பவும் அதை ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். இந்த டிப்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 9th டிப்ஸ் பார்க்கலாம்.
நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் வச்சுருப்போம். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராமல் இதை எப்படி நம்ம ரொம்பவே சேஃப் அண்ட் ப்ரொடெக்டிவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உங்களோட கிளாஸ் ஐட்டம்க்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களோட கிளாஸ் ஐட்டம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராமல் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் டம்ளர் ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சாக்ஸை இந்த மாதிரி உள் சைடு மடக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட கிளாஸ் ஐட்டம்ஸில் எந்த டஸ்ட்டும் கூட படாமல் இருக்கும். சாக்ஸ் வச்சு கவர் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட டம்ளர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லைனா நீங்கள் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே இந்த டம்ளரை நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது கூட கிளாஸ் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி சாக்ஸ் வச்சு கவர் பண்ணி சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மருந்து பாட்டில் வச்சுருப்போம். பர்டிகுலராக சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் நிறையாவே இருக்கும். இந்த பாட்டிலில் ஒட்டியிருக்க எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி மெடிசின் பாட்டில்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஒரு செலோ டேப் வச்சு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இடத்துல ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த எக்ஸ்பைரி டேட் அழியவே அழியாது. நீங்களும் எக்ஸ்பைரி டேட் பற்றின டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது தான். இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய புதிய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.